ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே. என்னடா இது பருப்பு போட்டு வறுத்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பருப்பு வறுத்து சமைக்கும் போது அது அதில் உள்ள அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உடைப்பட்டுருதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. மோஸ்ட்லி பருப்புகள்லேயே ரொம்ப பெஸ்ட்டுங்கிறது பாசிப்பருப்பு தாங்க. சாம்பாருக்குமே பாசிப்பருப்பு நல்லா இருக்கும். ஆனால் சில பேருக்கு பாசிப்பருப்பை விட இந்த பருப்பு தான் பிடிக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வறுத்து சமைங்க. அதேமாதிரி பருப்பு நிறைய ஸ்டாக் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம்னா வண்டு வராது. இப்படி வறுத்து சமைக்கும் போது அந்த சாம்பாரும் சரி, எல்லோ தாலும் சரி ரொம்ப அரோமேட்டிக்காகவும் ரொம்ப வாசமா இருக்கும். ஸோ இனிமே துவரம்பருப்பு விரும்புறவங்க, துவரம்பருப்பு ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி வறுத்து சமைங்க. உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகுங்க. சாம்பார்லாம் கூடுதல் சுவையாகவும் மனமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லா தாலும் அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. பருப்பு மட்டும் இல்லைங்க, எந்த பருப்பு உங்கள்கிட்ட நிறையா இருந்தாலும் சரி, பாசி பருப்பு, பாசி பயிறு, தட்டைப்பயிறு, முச்சப்பயிறு எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், வண்டே வைக்காதுங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.